மாற்றோலம் வந்தவனே யாரடிச்சாரோ யாரடிச்சாரோ யாரோ பிறையே மனசு மனசு முடிச்சு பாரு கூறட்டவனே சிரிச்சாலே பார்க்க முடியாது அதுதான் எப்பதான் பார்க்க சரி நீங்க ரெண்டு பேரும் இளையராஜா மாதிரி பாடுறீங்க நான் ஒத்துக்கிறேன் ஆனா உங்களுக்கு எல்லாம் ஈவ இருக்குமே இல்லையா ஒரு பொம்பளை என்னைய நெஞ்சோட அடிச்சு கொண்டு செவத்துல வச்சு தள்ளி கொடுத்துட்டு ஏத்துறா அப்படி என்ன அது பொம்பளை நீங்க கண்டிக்காம உட்காந்து உங்க அடிச்சாடா நீ குருட்டு போயிலாடா நீ அது நெஞ்சில கைய வச்சு தானா அப்புறம் பாத்துட்டு பேசாம இருக்க நான் கேக்குறேன் என்ன கேக்குற நான் தான் கேக்குறேன் நீ தான் கேக்குற நான் கேக்குறேன் எப்பதான்டா கேப்ப இல்ல நான் கேக்குறேன் நான் இன்னும் கேட்கலையோ நான் கேக்குறேன் என்னடா கேக்குற நீங்க ஒரு ஆம்பளை தானே ஆமா நான் கேக்குறேன் நீங்க ஆம்பளை தானேங்கிறேன் ஆமாண்டா நீங்க ஆம்பளை தானே எத்தனை வட்டம்டா கேப்ப இல்ல நான் தான் கேக்குறேன் இப்படியே கேட்டீங்கன்னா எனக்கே சந்தேகமா இருக்கு ஒரு ஆம்பளை ஒரு பொம்பளை பிள்ளை நெஞ்சில கைய வச்சு தள்ளுதுங்க அதுக்கு நீங்க என்ன பண்ணிருக்கணும் என்ன பண்ணணும் நீங்க நெஞ்சில கைய வச்சு தள்ளி இருக்கணும் நீ ஓசோட புளு புளி பார்க்கலாம்னு ஆசைப்படுறேன் ஐ டோன்ட் லைக் மிஸ்டர் துரைராஜ் எனக்கு ஆசை இருக்குது தடுக்குது அக்கா அதனாலதான் நான் பார்த்துட்டு பேச பொறுமையா போய்கிட்டு இருக்கேன் இல்லன்னா அவரு என்ன கொஞ்சம் கூட பயப்படாம பேசிட்டு இருக்காவ என் மேட்டரோட தெரியாது ஒண்ணும் இல்லையே பின்னாடி பார்த்தா அப்படி தெரியும் நீ தானே சொன்ன முன்னாடி பார்க்கணும் முன்னாடி என்ன பார்க்க சொல்றேனே முகத்தப்பா மூஞ்சில என்ன இருக்கு ஒரு காலத்துல பின்னாடி பார்த்தாலும் தெரிஞ்சுச்சு இப்ப அப்படி இல்ல முன்னாடி தான் பாக்கணும் யாரு பின்னாடி பார்த்தா தெரிஞ்சுன்னா அது வேற அர்த்தம் பைத்தியக்காரங்க மாதிரி பொம்பளை பிள்ளையாச்சேன்னு உனக்கு மரியாதை கொடுத்து போறேன் என்ன மரியாதை கொடுத்து முதல்ல ஒரு ஆம்பளை பையன் எப்படி நடந்துக்கணும் மரியாதை பொம்பளை பிள்ளை எப்படி நடந்துக்கணும் நீங்க தெரிஞ்சுக்கங்க என்னடா நம்மள காமெடி பீஸ் ஆக்கிட்டாவ போய் கூட்டிட்டு பல்ல கிடைக்காது பதி எல்லாம் கூட்டி வாயில் அடிமா வாயில் அடிமா வாயில் அடிமா என்ன கேக்குறதுக்கு ஆள் இல்லைன்னு சின்ன பையன் தானே அடிச்சு விட்டா எங்க அண்ணன் தொர்ராஜ் இருக்கா அவனை அடிச்சு விடுவா பத்தி அவனை கை வையி மாமன் சோதி இருக்கா அவனை அடி பாப்பா ஒன்னேதான் எல்லாரும் அடிக்க சொல்லிருக்காங்க சின்ன பையன் அம்மா சொல்றேன் அவர் யாருன்னு தெரியாம போதுற எனக்கு செம்ம கோபத்துல இருக்கேன் மூஞ்சி முதல்ல பேத்து பேத்து அந்த ஆளு கொளுத்து புரியா கொளுத்து செவனேன்றுங்க அந்த ஆளு என்ன அவ்வளவு பெரிய வெண்ணையா சோத்த திங்கிறான் சோத்த விட்டு வேற எதாவது திங்கிறாப்ல இழுத்து வச்சு வெட்டி புரிய வெட்டி என்ன 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 நினைச்சிருக்கா அவரை பத்தி உனக்கு என்ன தெரியும் ஏமா அடிக்காதமா ஏமா வேணாம் சொல்றேன் அடினே அப்படித்தானே அடினே அடினே அப்படித்தானே விடாத வாய முடியாது நீ அவரை பத்தி உனக்கு தெரியாது நீ மூட அவர் பேசாம தான் இருக்கான் நீ தான் ஏத்தி விடுறேன் அவ சும்மா இருந்தவள அவனை பத்தி தெரியாதுன்னு அவன் பெரிய வெண்ணையாங்கிறான் அவர் யாரு தெரியுமான்னு அவன் இழுத்து போட்டா இருக்காது பேசாம இருந்தவன ஒரு சந்துக்குள்ள விட்டு நிப்பாட்டி மூத்திர சந்திர என்னை கண்ண விட்டு எரிய விட்டு உனக்கு நல்ல மரியாதை இப்பவும் மரியாதை கட்டுப்பட்டு மரியாதை கட்டுப்பட்டு அதனால கொல்ல போறேன் பாரு நெருப்ப வச்சு கொளுத்த போறேன் அவன் வெட்டி போறேன் அவன் யாருன்னு தெரியாது பேச்சு உனக்கு என்ன பேச்சு நீ ஒண்ணுக்கு எடுத்துட்டு போடா அண்ணன் இப்பதான் சொன்னீங்க அவன் பெரிய வெண்ணெய் உனக்கு எச்சரிக்கிறேன் எடுத்துட்டு வாயில வெட்டி போடுவேன் முதல்ல பண்பாடு தெரியாம நடக்கிறேன் என்ன பண்பாடு தெரியாம நடக்கிறேன் தமிழருடைய பண்பாடு தெரியுமா என்ன ஆம்பளை பையன் 5 வயசு பேரா இருந்தா கூட அவன் நடந்து வர்றான்னா என்ன பண்ணணும் கிழவி 50 வயசு கிழவியா இருந்தான கூட காலம் நீட்டி இருந்தானா ஆம்பளை பையன் வர்றான்னு காலம் மடக்கனா
அதுதான் நம்ம பண்பாடு. நம்ம பேரன் தான் நம்ம மயன் தான் வர்றான்னு காலம் நீட்டினாலும் அவளுக்கு பின்னாடி கொழுப்பு வச்சு போச்சு. என்ன வச்சு போனா அதை பத்தி கவலை இல்ல. வயசுல மூத்தாளு நான் தான். அவன் என்னைய தாண்டி தான் போகணும். அப்படி திமுறா உனக்கு? அவளை திமுருதா. உனக்கு பண்பாடு தெரியுமா? ஏன் எனக்கு என்ன பண்பாடு தெரியாம இருக்கேன்? இந்த நாட்டுல பிறந்த பிள்ளையா? அப்புறம் நான் இந்த நாட்டுல பிறகாம நான் என்ன ஆப்பிரிக்காலையா பிறந்தேன்? அப்ப உனக்கு தெரிஞ்சிருக்கும். நான் கேட்க ஒழுங்கா பாத்து நீ என்ன வேணா கேளுங்க. வயசுக்கு வந்துட்டியா? வயசுக்கு வந்துட்டியா? பொம்பளை பிள்ளைடே என்ன கேட்கணும் தெரியாம கேட்டுக்கிட்டு பொம்பளை பிள்ளைகிட்ட தான் கேட்கணும். ஆம்பளை போயிட்டா போய் வயசுக்கு வந்துட்டியா கேட்க முடியும்? ஏங்க போய் என்ன கேட்கிற? ஒரு நாகரிகமா கேட்கிறேன். கேட்டா வந்தே வரல அதோட முடிச்சுக்க. சும்மா தொடர்ந்து பேசக்கூடாது. ஒரு நாகரிகமா பேசியா? அப்ப ஏஜ் அட்டன் பண்ணிட்டியா? யோ என்ன அங்க சுத்தி நாகரிகமா கேட்கணும். அப்படிதான் கேட்கணும். வயசுக்கு வந்துட்டா வரலையா? இந்தமா கேக்குறான்ல ஒரு வந்தா வந்துட்டேன். இல்ல இல்ல சாப்பிட்டியான்னு கேட்டா சாப்பிட்டேன் சாப்பிடல. அவ்வளவுதான். வந்துட்டியா? வயசுக்கு வந்துட்டேன். வந்திருந்தா உனக்கு தெரிஞ்சிருக்கும். என்ன யோ போட்டோ எடுத்தாங்களா? என்னத்தா இந்தாக்கா அதை போட்டோ எடுக்க மாட்டாங்க. சடங்கு சுத்துனாங்களா? சொன்னாங்க. அப்ப உனக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கும். குடிச்ச வெட்டினாங்களா? என்ன குடிச்ச கட்டினாங்க? குச்சி 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 கட்டினாங்க. கட்டினாங்களா? கட்டினா. உன் மாமி எங்க கட்டிருப்பான். ஆமா எங்க மாமா தான் கட்டினாரு. கட்டி இருந்தாலும் அந்த விஷயம் தெரிஞ்சிருக்கும். தெரிஞ்சிருக்கு. குச்சி கட்டினா ஜாமான் போட்டிருப்பாங்களே. என்ன ஜாமா? அவட்டு ஜாமா எதுக்கியா போட்டு போறாரு? ஏய் ஜாமான் போடுறோம்னா அந்த ஜாமான் இல்ல. குடிசைக்கு வாசல்ல 3 ஜாமான் போடுவான். ஒரு விளக்கமாறு, ஒரு உலக்க, ஒரு கருக்கருவா. இது 3 போட்டாங்களா? போட்டாங்க. போட்டாங்க. 3 ஜாமான் போட்டிருக்காங்க. ஏங்க ஜாமாங்க 3 பேரையும் போட்டாங்க. அதைத்தான் போட்டாங்கல்ல. ஜாமான் ஏன் போடுறேன்? பேய் பிசாசெல்லாம் அண்ட கூடாது. அப்பா நாங்க தீட்டுக்காரவங்க அப்படின்னு உடக்க கண்டு பயந்துட்டு ஓடுமா? பேய் பிசாசு செருப்பு விளக்க மாட்ட கண்டா பேய் பிசாசு. பைத்தியா என்ன செருப்படி வாங்கியிருக்கா பேய் எப்பயாவது எங்கேயாவது? பேய் இருக்கும்போது நீங்க பார்த்தது இல்லையா? அது காரணம் அது வரல. இன்னைக்கு சொல்ற எழுதி வச்சுக்க. என்ன? நீ குடிசைக்குள்ள இருந்து வெளியில வர்ற இல்ல, அப்பெல்லாம் அந்த உலக்கை அப்படி தாண்டி தாண்டி வரணும். ஏன்? அதான் முறை. அப்படி தாண்டி வரும்போது ஒரு 2 காலுக்கு நடுவு உலக்க கிடக்கும். அப்ப அந்த குனிஞ்சு அந்த உலக்கை அப்படி பார்க்கணும். கிடக்குதா இல்லையாண்ணா? ரைட். இருக்குதா? உலக்க பிடிச்சு வேலை பார்க்கிற பொறுப்பு நமக்கு வந்துருச்சு. எதையா சொல்லிருக்க? நம்ம உலக்கைக்கு ரெடி ஆயிட்டோம் அப்படின்னு காட்டத்தான் அந்த உலக்கை. அந்த விளக்குமாறு போடுறானே ஏன்? அதுதான் முக்கியமே. இந்த உலக்கையை விட்டுட்டு வேற உலக்கையை தேடினா உனக்கு விளக்கமாறும் பிஞ்சு போகும் அப்படின்னு காட்டத்தான் அந்த விளக்கமாறு. கற்கருவா எதுக்கு போறாங்களா? அது தெரியாம தான் இன்னும் நீங்க தெரியுறீங்க. உலக்க ஒழுங்கா குத்தலைன்னா குடிச்சுக்கிட்டு அறுத்துறங்க. கற்கருவா அதுக்கா போடுறாங்க? இந்த மேட்டரை கிளவி என்கிட்ட சொல்லவே இல்லை. உனக்கு மறுபடியும் சொல்றேன். உனக்கு மறுபடியும் சொல்றேன். மாமங்காரங்க வர்றாங்கல்ல? ஆமா. வர்றவன் எவனாவது குடிசைக்குள்ள வந்து உன்னை பாத்துருக்கானா? இல்லங்க. ஆம்பளை முகத்தை பார்க்க கூடாது. முகம் வீணா போயிருன்னு சொல்லுவாங்க. எப்படி பாப்பாங்க தெரியுமா? எப்படி? சைடுல வந்து குடிசை வந்து ஓட்டையை போட்டு பாப்பாங்க. எத்தனை ஓட்டை போட்டிருக்கீங்க? அப்படி ஓட்டை போடுறது எதுக்கு தெரியுமா? எதுக்கு? அப்பவே நீ தெரிஞ்சுக்கணும். என்ன? எப்படி நம்மள ஓட்டையை போட்டு பார்க்காம விட மாட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த கடைசியில் அவன் ஓட்டை போட்டு பார்க்கறது. ஓட்டையை போட்டு ஆட்டையை போட்டு ஆட்டையை போடுறதுக்கு தான் அவன் ஓட்டையை போடுறதே. முதல்ல அதை தெரிஞ்சுக்க. பெண்களுடைய கலாச்சாரம் தெரியாம பெதற்றுற கருக்கருவா எதுக்கு போடுறாங்க தெரியுமா? அந்த பிரச்சனை விடு. நம்ம உலக்கை பாதுகாத்துக்கிறோம். அந்த பையன் இருக்கணும். அந்த பையன் இருக்கேன், அந்த பையன் இருக்கேன், அந்த பேசுறாங்க. நீ ஓர பேசி இருக்காதா? பையன் நான் சமாதானமா வர மாட்டேன். கோபமா இருக்கேன். ஒரு பெண் ஆணுக்காக படைக்கப்பட்டவள், ஒரு ஆண் பெண்ணுக்காக படைக்கப்பட்டவள். நம்ம 2 பேரும் சேர்ந்து இது பண்ணாதான் எது பண்ணனா உலகம் உற்பத்தி ஆகும். எங்க உலகம் உற்பத்தி ஆகுது? அப்பா இவர் வந்ததுல இருந்து என்னை தொட்டு தொட்டு பேசிக்கிட்டு இருக்காருப்பா. கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம. அவனை ஏமா கூப்பிட்டு விடுற? என்னப்பா என் மகனை நீங்க எப்படி தொடலாம்? செயல்முறை விளக்கம் கேட்கல. தொடக்கூடாது சரியா? நீ தாண்டா தொடக்கூடாது, நான் தொடலாம். நீ யார் அந்த பிள்ளைக்கு? அப்பா. வணக்கம் மாமா. யாரு மாமா? தலை தனியா போயிடும். மாமா ஹலோ கூப்பிடுற மரமே என்ன பேசுற பேச்சாத மரமே மோர கடையை பாருங்க. ஹலோ ரெடிமேட் பண்ண. ஏய் பிள்ளை தொட்டு தொட்டு பேசியா? தொட்டத்தான் பேசத்தான் செய்வேன். ஏங்க ஒரு கல்யாணம் ஆகாத பிள்ளைங்க. கல்யாணம் ஆகாத பிள்ளைங்கனாலதான் சொல்றேன். கல்யாணம் ஆன பிள்ளைய தொட்டோம்னா புருஷன் வாயிலே விட்டுவாங்க. சொல்ல புரியுதா? வயசுக்கு வந்த பிள்ளைய தொடுறியா? பைத்தியம். வயசுக்கு வந்த பிள்ளை தான் தொடும். வயசுக்கு வராத பிள்ளைய தொட்டோம்னா பாலியல் பலாத்காரம் ஒண்ணே உள்ள வச்சுட்டு. அப்பா எனக்கு அந்த பலாரம் வேணும்பா. பலாரமா? அப்பா அது
காலையில மானாமாரி நிப்பாட்டி ஒரு கடை விடாம விசாரிச்சு உனக்கு அந்த பாலியல் பலாத்காரம் வாங்கி தரேன். ஏம்மா? வாங்கிட்டாங்க இல்லைன்னா நான் உங்க கூட வர மாட்டேன். அடி லூசிச்சிருக்கியே, அது பலகாரம் இல்லடி பலாத்காரம். அப்பா எனக்கு அந்த பலாரம் வேணும்பா. சரி, அந்த கடை எங்க இருக்கலாம்னு சொல்லுங்க, நான் வாங்கிக்கிறேங்க. மாமா மோகன்தாஸ் மாமா எனக்கு அந்த பலாரம் வாங்கிட்டாங்க மாமா. இப்படி லூசு பிள்ளைகிட்ட வந்து மாட்டிக்கிட்டனே. சிவசேனையா ஏன் இங்க பலாத்காரம்னா வம்பா செய்யறது தெரியுமா? சரி சரி, இந்த புரோட்டா போற மாதிரி அவங்க தான் மூட்டை போட்டு அமைக்கி. சரிப்பா, இப்ப எனக்கு அந்த என்னன்னா பலகாரத்தை நானே வாங்கி தந்துறேன்டி. இந்தாருங்க. போதுமா? ஹலோ, என் மகளை நானே தொட்டது இல்ல. நீ நீ தொடக்கூடாது, நான் தொடலாம். அது இல்லைங்க, அவ்வளவு என் பொண்டாட்டியே நான் தொட்டது இல்லைங்கன்னா அப்புறம் பொண்டாட்டியே நான் தொட்டது இல்ல. இவர் உங்க அப்பாவா? அவருதான் எனக்கு அப்பா. அவருக்கு பிறந்த புள்ளதான் நான். அப்புறம் என்ன? கண்ணை கட்டிட்டு வருதுற என்ன? உன் பொண்டாட்டி தொட்டது இல்லையா? எந்த பொருளுமே வஞ்சி பிறகு பொறுத்தா இருக்கு. உலகனா